So guys, இன்னைக்கான வீடியோ நண்பர்களே, தம்ப்நெயில் பார்த்து நிறைய பேர் ஷாக்கா இருப்பீங்க. அது உண்மையான வேற நிறைய பேர் யோசிப்பீங்க. உண்மைதான். இப்படி ஒரு கண்டென்ட் நீ பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னா நானே நம்பியிருக்க மாட்டேன். நீ நம்பியிருப்பியா? நம்பியிருக்க மாட்டான். இப்ப நம்புறியா? நம்பல. ஆமா கைஸ், நம்ப முடியாத ஒண்ண பண்ண போறோம். கைஸ், இவ்வளோ பெரிய ஒரு குளத்தை வாங்க போறோமா? வாங்கிட்டோமா? வாங்கிட்டு அந்த குளத்துக்கு முன்னாடி தான் நிக்கிறோம் நண்பர்களே. அப்படியே சுத்தி பாருங்க, 1 ஏக்கர் 100 ஏக்கர் இருக்கும் போல இருக்கு. அங்க இருந்து இந்த இடத்த வரையும் நண்பர்களே. இந்த குளம் வந்து நமக்கு சொந்தம் அப்படின்னு சொல்ல ஆசைதான் இல்ல. இப்போ வாங்கலையா? இதை விட பயங்கரமா இருக்கும் அந்த குளம். இந்த குளம் வந்து நம்ம குளம் இல்லை, இது கவர்மெண்ட் குளம். எடுத்தோம்னா நம்மள தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. அதனால வேற ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துக்கு தான் இப்ப போயிட்டு நான் காமிக்க போறேன். பிரைவேட்டா ஒருத்தர் அவருக்காக அவரு சொந்த செலவுல ஸ்விமிங் பூல் ரெடி பண்ணி வச்சிருக்க ஒரு குளத்தை வந்து நாம வாங்க போறோம். இன்னைக்கு வாங்க போறோமா? வாங்க போறோம். விலைக்கு வாங்க போறோம் கைஸ். வாங்கி நம்ம எவ்வளவு லட்சம் ப்ரோ? இதுவரைக்கும் நம்ம சின்ன சின்ன பாண்டு போட்டோம். ஆமா, ஒரு 5 அடி 10 அடி போட்டுட்டு இருந்தோம். ஆமா, இப்போ வந்து பிரம்மாண்டமான ஒரு பாண்டு. பிரம்மாண்டத்தின் முடியாத ஒண்ணு பண்ண போறோம். பிரம்மாண்டத்தின் உச்சம் கைஸ். அந்த டயலாக் இந்த வீடியோக்கு சொல்லலாம். அடுத்தது இன்னொரு டயலாக் சொல்லுவோம். என்னது? எவர் இன் அவர் சேனல் ஹிஸ்டரி, ஒன் அண்ட் ஒன்லி பிக்கெஸ்ட் பாண்ட் எவர் இன் அவர் சேனல் ஹிஸ்டரி. நண்பர்களே, அப்படி இருக்க போகுது. பாண்ட் மட்டும் இல்ல, வாங்கி நம்ம போட்டு மிதக்க போறோம். போட்டு விடலாம், என்ன வேணா பண்ணலாம். நம்ம குளம் என்ன வேணாலும் பண்ணலாம். குளிக்கலாம், மிதக்கலாம், பறக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். அண்டர் வாட்டர். ஆனா அண்டர் வாட்டர் அடிக்கிற அளவுக்கு தண்ணி கிளியரா இருக்குமான்னு தெரியல. லெட்ஸ் கோ அண்ட் செக் நண்பர்களே. கைஸ், நார்மலா குளத்துல என்ன இருக்கும் சொல்லுங்க? முதல்ல இருக்கும், மீன் இருக்கும், கொக்கு இருக்கும். கன்னியாகுமரி குளத்துல முதல்ல இல்லைன்னு சொல்றான் ப்ரோ. கன்னியாகுமரியில இருந்துட்டு முதல்ல இல்லையா? பாக்கலையா நியூஸ்ல? திரும்பி பாருங்க, இந்த குளத்துல கூட ஆறுதான் இருக்குல்ல. இந்த குளத்துல கூட முதல்ல இருக்கலாம் நண்பர்களே. நம்ம இப்ப போற அந்த குளத்துல கூட முதல்ல. கன்னியாகுமரியில சிறுத்தை, யானை, முதல்ல, கரடி, சென்னாய், காட்டு பன்னி எல்லாமே இருக்கு. ஏன்னா இந்த மலை தானே, இங்க இருந்து மேற்கு தொடர்ச்சி மலை காஷ்மீர் வரைக்கும் என்ன இருக்கு பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மலை நண்பர்களே, இவ்வளவு நாள் எங்கேயோ தூரத்துல நின்று பேசிட்டு இருப்ப பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் நம்ம ஓஜி வியூவர்ஸ்க்கு எல்லாம் தெரியும். உச்சிக்க போயிட்டு வீடியோ போட்டுருக்கோம். நம்ம ஓஜி வியூவர்ஸ்க்கு எல்லாம் தெரியும். பேச மலையை வாங்கிடலாம், குளத்தை வாங்கின போல. அது அடுத்த பட்ஜெட். இப்ப பட்ஜெட்ல இன்னைக்கு வந்து அந்த புதுசா ஒரு குளத்தை வாங்க போறோம். ஹைலைட் என்ன தெரியுமா? தம்ப்நெயில்ல பாத்துருப்பீங்க நண்பர்களே. குளத்துக்குள்ள கோய் ரிலீஸ் பண்ண போறோம். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கோய் எல்லாம் இனிதான் வாங்கணும். கோயிலாம் நான் ஆர்டர் பண்ணிட்டேன். நீ போயிட்டு எடுத்துட்டு வரணும் நண்பர்களே. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு அந்த குளத்தை பார்க்கலாம். போமா? போலாம். நம்ம செக்யூரிட்டி தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை நண்பர்களே. ஒரு வழியா ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இங்க பாருங்க, நம்ம குளத்துக்கு இன்டர்லாக் எல்லாம் போட்டிருக்கோம் பாருங்க. குட் பாய். இங்க பாருங்க நண்பர்களே, நம்ம பிரைவேட் ப்ராப்பர்ட்டில நம்மளோட செக்யூரிட்டி. காலத்தூக்குல கையத்தூக்கு வாழை உரி எடுத்துருவேன். சொன்னா கேட்க மாட்டேன். கன்னியாகுமரினாலே குளம் தான். ஊருக்கு 15 குளம் இருக்கும். ஆனா தனியா வச்சிருக்க நம்ம மட்டும் தான் வச்சிருக்கோம். ஆமா, கண்டிப்பா. நம்ம இப்போ இட்ஸ் டைம் டு ரிவீல் அவர் பிக்கெஸ்ட் பிரைவேட் பாண்ட் நண்பர்களே. வாங்க அப்படியே பார்க்கலாம். எல்லாருக்கும் ஷாக் ஆயிருவீங்க பாருங்க. எப்படி சொல்லலாம்? ஏதோ ஒரு டயலாக் தானே. ரீல்ஸ் கிரியேட்டர்ஸ் நண்பர்களே, இந்த குளத்துக்கு நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண வரலாறு இல்லை, ஒரு பேய் வரலாறு இருக்கு. இப்படி வாங்க. கன்னியாகுமரியில இந்த குளத்தை ஒரே ராத்திரியில கன்னியாகுமரியில இந்த குளத்தை ஒரே ராத்திரியில ஒரு பேய் வந்து தோண்டிச்சுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதான் நடந்துச்சு. அது மண்ணை வாரி போட்ட சத்தம் இந்த ஊரு ஃபுல்லா கேட்டுச்சு. தெரியுமா உங்களுக்கு? நண்பர்களை, இந்த மாதிரி நம்ம குளத்தை வச்சு என்ன கதை வேணா சொல்லலாம். ஏன்னா இது நம்ம குளம். சோ இன்னைக்கு நீங்க பார்த்த மாதிரி இன்னைக்கான வீடியோ செமையா இருக்க போகுது நண்பர்களே. சத்தியமா யோசிச்சு பாருங்க, இத்தனோண்டு குட்டி குட்டி தொட்டில வச்சு கண்டக்ட் பண்ணிட்டு இப்ப இவ்வளவு பெரிய குளத்துல என்ன வேணா பண்ணான்னு சொன்னா யாரதான் சந்தோஷமா இருக்க மாட்டா ப்ரோ? பறவை நீங்க போடுங்க. இந்த மாதிரி இவ்வளவு பெரிய ஒரு குளத்தை நீங்க பாத்துருக்கீங்களா? யாராவது வாங்கி பாத்துருக்கீங்களா? நாங்க வாங்கிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம். அப்படி வரலாம். இதான் குளத்துக்கு போற வழி நண்பர்களே. நீங்க எல்லாரும் வலது கால எடுத்துச்சு வாங்க, சரியா? இனி இந்த குளத்துல நம்ம என்னென்ன பண்ண போறோம் எல்லாம் சரித்திரம் படைக்க போகுது. இந்த சைடு வாங்க. இங்க பாரு, அபூர்வமான பிஷ் எல்லாம் இருக்கு. அபூர்வமான பிஷா? இங்க என்னென்ன சைடுல சுத்திட்டு இருக்கு பாரு, கூட்டம் கூட்டம். ஆமா, நம்ம குளத்துல சிக்லிட் நிறைய சிக்லிட் இல்ல, ரொம்ப ரேரான சிக்லிட். கன்னியாகுமரி ஸ்பெஷல் நண்பர்களே. ஒரு வழியா குளத்துக்கு பக்கத்துல வந்துட்டோம். இந்த தண்ணி சாதாரண தண்ணி இல்ல, தீ பறவை. காலை வாரி விட்டுறாங்க. நல்ல மைக்கு தண்ணி உள்ள போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இப்ப உள்ள இருந்து இந்த தண்ணிய பாருங்க, அமிர்தம் மாதிரி இருக்கு. இப்படி ஒரு அமிர்தமான தண்ணியில இருக்க ஒரு குளத்தை உங்களால வாங்க முடியுமா? நாங்க வாங்கியிருக்கோம். எதுக்காக வாங்கியிருக்கோம்? உங்களுக்காக வாங்கியிருக்கோம். இதுல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் கோய் ஃபிஷ் எல்லாம் இங்க போட போறோம். நண்பர்களே, நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி நம்மளோட கோலம் அப்படியே ஒரு ஒன்ஸ் நீங்க வியூ அப்படியே காமிங்க மகேஷ். இந்த இடத்துல நான் அந்த அர்த்தம் வரைக்கும் எப்படியும் ஒரு 500 மீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் மொத்தமா சேர்த்து.
பிக்கஸ்ட் பாண்ட் தான். சீரியஸா நீச்சல் படிக்கலாம் அப்படிதானே வினோத் ப்ரோ? ஆமா, நீந்தி விளையாடலாம். தண்ணி எப்படி அமிர்த மாதிரி இருக்கா? எல்லாம் அமிர்தம் மாதிரி இருக்கும். இப்பதான் ஒருத்தர் இங்க கழுவிட்டு போனார் நண்பர்களே. வினோத் ப்ரோ அதை எடுத்து குடிக்கிற அதெல்லாம் ஃபில்டர் ஆயிரும், நேச்சுரல் ஃபில்டர். நான் கை கழுவுனதை தான் சொன்னேன், நீங்க நானும் கை தான் சொன்னேன். பார்த்தா நல்லாதான் இருக்கு, நல்லா இருக்கு ஃபில்டர். எப்பவுமே இந்த மாதிரி நேச்சுரல் வாட்டர் வந்து முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா விவசாயிகள் இந்த வயல்ல வேலை செய்யறவங்க எல்லாம் இந்த தண்ணி தான் குடிப்பாங்க. அவங்க வீட்டுல இருந்து மினரல் வாட்டர் எல்லாம் கேன்ல எடுத்துட்டு வர மாட்டாங்க. அதனால வந்து அதுவும் இல்லாம இந்த தண்ணியில வந்து தாமரை, மீன் இதெல்லாம் உயிரோட இருக்கனால நமக்கு எந்த நல்லதும் எந்த கெட்டதும் நமக்கு வராது. நல்ல தண்ணி தான், யாருனாலும் குடிக்கலாம். கேஷ் எதனால இந்த குளத்தை செலக்ட் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா, இது மலைக்கு பக்கத்திலே இருக்கனால இந்த இடத்துல வந்து தண்ணி எப்பவுமே இருக்கும். நீர்விட்டு மலை நீர்விட்டு ஃபுல்லா இந்த இடத்துல இருக்கனாலதான் இந்த தண்ணி எப்பவுமே வத்தாது. நம்ம மீன் வந்து நமக்கு முன்னாடி ஏதோ பெரிய மீன் வந்துருக்கு. பெரிய பெரிய மீன்லாம் இருக்கு இந்த குளத்துல. இதெல்லாம் பிடிச்சிட்டு போடுவோமா, நம்ம மீனை சாப்பிட்றாதா? கல்ல போட சொல்லுவாங்களா? பெரிய பெரிய மீன் நண்பர்களே, பெரிய பெரிய மீன்லாம் எதுவும் இல்லை. அதனாலதான் நமக்கு விடுற மீன். ஏன்னா இது வந்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டி சொன்ன மாதிரி. அப்ப கல்ல தான் போட்டானா? கல்ல தூக்கி போட்டா நானும் மீன் கிடக்குன்னு வச்சுட்டு இந்த இடத்துல வந்து பெரிய மீன் எதுவுமே இல்லை நண்பர்களே. அதனால நம்ம கோயை வந்து நிம்மதியா ரிலீஸ் பண்ணலாம். அது பெருசா வளரணும். என்னோட ஆசை என்ன அப்படின்னா, அப்படியே ஒரு நெக்ஸ்ட் இயர் நம்ம இன்னைக்கு கோயை ரிலீஸ் பண்றோம் வைங்க, நெக்ஸ்ட் இயருக்குள்ள அது இந்த சைஸுக்கு வளரணும். வளர்ந்து இப்படி கொண்டு கையை வச்சேன்னு வைங்க, எல்லாம் என் கையில வந்து நக்கணும். அப்படி குளு 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 எல்லாமே வந்து நம்ம கையை கடிக்கும் நண்பர்களே. அது செமையா இருக்கும். நம்ம வந்து மரைன் வேல்ல கூட இவ்வளவு பெரிய பாயிண்ட் இல்ல ப்ரோ. மரைன் வேல்ல கூட இவ்வளவு பெரிய பாயிண்ட் இல்ல, யாரும் பண்ண முடியாது. நண்பர்களே நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் கன்னியாகுமரினாலே நம்ம தான். ஒரு பெரிய ஸ்விமிங் பூல் மாதிரி இருக்கு. பெரிய ஸ்விமிங் பூல் மாதிரி இருக்குல்ல, ஸ்விமிங் பூலோட பெருசா இருக்கு கைஸ். அப்புறம் நீங்க தமிழ்ல கோய் ஃபிஷ் ரிலீஸ் பண்றத பாத்திருப்பீங்கல்ல. சோ அதை நான் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். நாளைக்கு நாளான்னைக்கு நம்ம ரிலீஸ் பண்ணலாம். நாளைக்கு நம்ம போட்லாம் எடுத்துட்டு வந்து இங்க மதந்து அப்புறமா கோயை போட்லாம் நம்மள்ட்ட போட்டோ இருக்குல்ல, போட்லாம் தூக்கிட்டு வந்து மதக்க போறோம். அப்புறம் நம்ம கோய் ஃபிஷ் எல்லாத்தையும் கொண்டு வந்து ரிலீஸ் பண்ண போறோம். சோ இட்ஸ் கோயிங் டு பி ஃபன் நண்பர்களே. நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டு மாஸ் பண்ண போறோம் நண்பர்களே. ஆரம்பிக்கலாமா? குட் மார்னிங் கைஸ். நேத்து அது குட் மார்னிங் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. நேத்துக்கே வந்துடலான்னு பார்த்தேன். அப்புறம் இன்னும் ஒரு நாள் ஆயிடுச்சு. ஃபிஷ் வந்து நம்ம கை கிடைக்க நேரம் ஆயிடுச்சு நண்பர்களே. ஒரு வழியா நூத்துக்கணக்கான கோயை வாங்கிட்டு ஸ்பாட்டுக்கு வந்து போட்டையும் தூக்கிட்டு வந்துட்டோம். இங்க பாருங்க, நம்ம அனகொண்டா வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு போட்ல காத்து வச்சிருக்காங்க. போட்டு பறக்க விட்டுறாங்க. காத்து சரியான காத்து நண்பர்களே. போட்லாம் யார்ல பறக்குது? ஆளோட தூக்கிட்டு போயிரும் போல இருக்கு. கட்டி போடணுமோ? அப்படிதான் இருக்கு. இது போட்டா ஃபிளைட்டா தெரியல. இன்னைக்கு பயங்கரமான காத்து நண்பர்களே. காய்ச்சி இப்ப நம்ம எவ்வளவு 100 கோய் வாங்கிட்டு வந்திருக்கோம். 100 பிளஸ் 150 கூட இருக்கலாம். 150 கோய் வாங்கிட்டு வந்திருக்கோம். எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறோம். பிளஸ் கூடவே நம்மளும் நீந்த போறோம். மீன் கூடவே நம்மளும் நீந்தி. ஆனா எனக்கு இப்ப என்ன டவுட்னா, இவ்வளவு பெரிய குளத்துல நம்ம ரிலீஸ் பண்ணும்போது அந்த மீன் எல்லாம் எப்படி எங்க இருக்கும், என்ன ஆகும் யோசிக்க முடியல. அதை விட்டுட்டு நம்ம லைவா பார்க்க போறோம். இப்ப அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நம்ம அனகொண்டா தான் வந்ததுல இருந்து போட்டை சீரியஸா காத்தடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அடிடான அனகொண்டா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. வெறித்தனமா வேலை பார்த்துருக்கான். நண்பர்களே, எந்த ஊர்லயாவது அனகொண்டா பாம்பு ஒரு நாயை கொஞ்சி பாத்திருக்கீங்களா? நாய்க்கு மசாஜ் பண்ணிட்டு இருக்கான். போட்டோ விட்டுறாரு பாருங்க நண்பர்களே. சைபேரியன் ஹஸ்கி. நம்ம சைபேரியன் ஹஸ்கியோட இன்னைக்கு போட்ல போறோம் நண்பர்களே. சேர்ந்து இவனை கூட்டிட்டு போலாமா போட்ல? ஆமா காய்ஸ், நம்ம குட்டி சைபேரியனை கூட்டிட்டு போறோம். ஹஸ்கி மாதிரியே இருக்கு நண்பர்களே. எடுத்துட்டு போயிருவோமா? பெல்ட் போட்டிருக்காங்க. யாரோட நாய். அனகொண்டா பாம்பு தான் காட்டுல இருந்து பிடிச்சிட்டு வந்தது. கழுத்து பிடிக்காத ஓடு. அந்த பாம்பு மாதிரியே பண்றான். அந்த பாம்புக்கு நாய் கழுத்தை பிடிச்சி சுருட்டு தெரியுமா? அது மாதிரி தனியா விட்டா அப்படி முழுங்கிரும். விட்டுறாது, அதை விட்டுறாது. அடிமை சிக்கிட்டான்டா. வாழை பறிப்பு எங்க போயிட்டு நல்லா பயந்துட்டு கேட்டியா கவி? வால் எங்க இருக்கு பாரு நாய்க்குமா. இங்க பாருங்க கைஸ், வால் எங்க இருக்கு பாருங்க. சுருண்டு போடாது. அப்படி எதுக்கு காமிச்சிட்டு இருக்கு எல்லாருக்கும்? தூக்கி காட்டிட்டு இருக்கு. தூக்கி காட்டுறான் அந்த நேரத்துல இந்த நண்பர்களே. நண்பர்களே, அந்த நாய்க்கு மைண்ட் வாஷ் இப்ப என்ன தெரியுமா? பைத்தியக்காரன் பயில்ட்டா மாட்டிட்டு நான் முழிக்கிற மொழி இருக்கு, அந்த மாதிரி முழிச்சு பிடிக்காது. இதுக்கு இப்படி கட்டி பிடிச்சு வச்சிருக்க? நாய்கிட்ட பேசுறேன் கைஸ். பாம்பு பாசையா? நாய்கிட்ட பேசிட்டு இருக்கான் நண்பர்களே. இங்க பாருங்க, ரோட்ல நடந்து போன சைபீரியன் ஹஸ்கியை பிடிச்சி மடியில போட்டு வச்சிருக்கான். என்னெல்லாமோ வித்த கத்து வச்சிருக்கான். பேரலா இங்க நம்ம போட் ரெடி நண்பர்களே. இட்ஸ் டைம் டு லான்ச் தி போட். லுக் அட் தி சைஸ், பிக்கஸ்ட் போட் நண்பர்களே. வெறித்தனமா இருக்க போகுது இந்த வீடியோ. எல்லாரும் மறக்காம லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. துடுப்பு கையே துடுப்பு. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். ஆழம் தெரியாமல் காலை விடாதுன்னு சொல்லுவாங்க நண்பர்களே. ஆழத்தை தெரிஞ்சுட்டு காலை விடலாம். நம்ம குளத்துக்கு நமக்கு ஆழம் தெரியலையா?
ஓ மை காட், இட்ஸ் கோயிங் சோ டீப். அந்த பக்கம் பாரு, அவ்வளவுதானா இன்னும் போதா? இவ்வளவு வருது ப்ரோ. நீச்சல் தெரியுமா? கிறிஸ்டன் எனக்கு நீச்சல் தெரியும், அனகொண்டாக்கு நீச்சல் தெரியாது. எல்லாருக்கும் நீந்தி நீந்தி காட்டணும், இந்த காட்டுறேன். சரி போட்டு மரியாதைல, அதனாலதான் நீ வந்து சரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அடுத்து? சரி போட்டை தூக்கி போட்டு போட்டு மதக்கு தான் செக் பண்ணுவோம். போட்டு லான்ச் பண்ணுவோம். 7 ஐலஸா இறுக்கி பிடி ஐலஸா. தள்ளி விட்டுறாதீங்க அப்படி. கொஞ்சம் ஃபிளாட்டா படு, ஒரே இடத்துல சவுட்டி தாக்காம ஃபிளாட்டா அப்படி போ. உள்ள போகுதுன்னு உள்ள போ, சரிஞ்சிரும் அப்படியே. அப்படி ஓகே. பயமா இருக்குதா? ஓகே தள்ளி விட்டுறாதீங்க. ஒண்ணு தள்ளல, இரு சும்மா இரு ஒண்ணு இல்ல தள்ளல. நீங்க தெரியுமா? பாத்துருங்க. நீங்க தெரியல. அப்படி கவர்ந்து விழுந்துற மைக் இருக்கு. யூடியூபர் என்ன இப்படி பயப்பட்ட? அப்படி ஒண்ணு இல்ல, வந்துடலாம். ஒண்ணு இல்ல, ஒரு இடம் சும்மா இறக்கி காத்துல போயிரும். ஒண்ணும் போவாது, ரெண்டு பெரிய சுறாமீனை விட போறோம் பாண்ட்ல, ஆழமே இல்ல, அதுல போட்டு போயிருந்துடுங்க. கரைக்கு வந்து ஒரு ஆள் கூட போலாமா? கைஸ் சும்மா ஆக்ட் பண்ண சரியா? ஆட்டோமேட்டிக்கா வருது, சும்மா இருங்க. எப்படி இறங்க இப்ப இதுல இருந்து? கொல கொலன்னு அடகு பக்கமா. கைஸ் அடுத்த ரைடு கபிஸ் ப்ரோ போறேன். கைஸ் இட்ஸ் ரிவெஞ்ச் டைம். நான் வந்து தண்ணி உள்ள தள்ளி விட போறேன் நண்பர்களே. உன் வீட்டுக்கு போட்டு உள்ள போயிருமா கபி? கபிஸ் கொஞ்சம் சரிஞ்சு போடு. அவ்வளவுதான், தப்புன்னு உள்ள போ. இதுல இருந்து அப்படி சரி. டேய் மைஸ் வீடியோ டே. போறாங்க சரி. இன்னுமா கையில ஏதாவது வச்சு தள்ளு. நண்பர்களே நடுக்குளத்துல ஒருத்த மாட்டிட்டா. ரெஸ்கியூ டீம் கூப்பிடலாம். இங்க ஆளும் இல்ல. இதுக்காக இப்படி அலறிட்டு கிடந்தேன். இந்த கரையில கிடந்தா நீ தீட்டு கிடந்தா போறாங்க சரி. நீ கிழிச்சிருவான்னு நினைக்கிறேன். சரி தொடங்க. மிதக்குதுடா. பவள பாறை எல்லாம் இருக்கு இந்த இடத்துல. கல்ல பாருங்க, கருங்கல் மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் தூக்கி தூக்கி காட்டணும். இந்த பாரு ஆனந்து பாரு. நண்பர்களே பாத்து காலு தள்ளி விட்டுறாங்க. ஓ மை குட்னஸ். கபிசங்க தள்ளிட்டு இருக்கா தரதா ஃபுல்லா. துடுப்பு போனீங்க வேகமா அதான் போடு. நண்பர்களே இந்த மாதிரி கைஸ் இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக நம்ம பிரைவேட் பாண்ட்ல நம்ம போட் ஓட்டிட்டு இருக்கோம். வண்டி ரொம்ப ஸ்லோவா போகுது. தள்ள முடியல. இன்ஜின் தம்பி என்ன பண்ணாங்க? இன்ஜினுங்க அவன் என்ன பண்ண நடுக்குளத்துல இருந்து நீச்சல் படிக்க நம்மள வச்சு. நண்பர்கள் எழும்பவும் முடியாது, எழும்புனா போட்டு வந்துரும். கைஸ் நாங்க இப்ப வந்து சென்டர் ஆஃப் த குளத்துல இருக்கோம் நண்பர்கள். நம்ம பிரைவேட் பாண்ட்ல சத்தியமா வேற லெவலா இருக்கு. அழகினான நதியினிலே ஓடம் ஓடம் அழகினான. ஏதோ ஒரு பாட்டு பாடுங்க. இது காலின் இடையிலே உரசும் பூமையாய் வாழ்க்கை போதும் அடடா. ஒரு புனை காணலே காலம் யாவுமே தீந்து போகும் அடடா. நானே நானா இருந்தேன். பாய் பாய். வெயிட் நண்பர்களே சத்தியமா வேற இருக்கு கைஸ். அனகொண்ட புள்ள சாடிரு சாடிருன்னு சொல்லிட்டு இருக்காமரா. உள்ள சாடிரு உன்னை தள்ளி விட்டுருன்னு சொல்லலாம். கரண்ட் உனக்கு இதான் வேலை. தனியா விட்டுரு வந்துருன்னு குளத்தோட இன்னொரு கரைக்கு வந்துட்டோம்ல கைஸ். இங்க பாருங்க நம்ம பாண்டி எவ்வளவு பெருசு அப்படின்னு. 1 கிலோமீட்டர் இருக்குமா? 1/2 கிலோமீட்டர் இருக்கும். 1/2 கிலோமீட்டர் எல்லாத்தையும் சுத்தி காட்டுவேன். ஆனா இந்த குளத்துல முதல்ல ஒன்று சொல்லுவாங்க. கை முதல்ல கையை தான் துடுப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வெரி பிரச்சனை இல்லை. நம்மள்ட்ட 4 கை இருக்கு. உங்க 2 கை போச்சுன்னா அடுத்து யார் 2 கை யூஸ் பண்ணலாம்? வச்சு கரையில கொண்டு விட்டுருவாங்க. கை போனா வாங்கிடலாம். நம்ம 2 கை போச்சுன்னா அவனுக்கு வருவானே பாடி கார்ட்ஸ். முடிஞ்சா வந்து பாருல, தொட்டு பாருல. அனகொண்டா தைரியம் இருந்தா இங்க வா. வந்தா 1000 ரூபாய் தரேன். 1000 rupees. 1000 ரூபாய் உடனே. உன்னால முடிஞ்சனா நீ ஒரு உண்மையான ஆம்பளை அனகொண்டானா நீ இப்ப இந்த இடத்துக்கு வரணும். நீ இல்ல அவன் அனகொண்டா. கபிஸ் வா கிளம்பிட்டான். கபிஸ் வார அவன் தள்ளி விட்டுவான். வேண்டாம். ஆமா வேண்டாம், தொங்கி கிடப்பான். கைஸ் வேற மாதிரி ஃபன்னா போயிட்டு இருக்கு நண்பர்களே. ஆனா ஆரம்பத்துல போட்டதுக்கு உள்ள வச்சோன்னா சத்தியமா அது உண்மையில பயமா தான் இருந்துச்சு. ஆமா உண்மையாவே காத்தராஜ பலூன் மாதிரி இருக்கு. தாங்குமான்னு டவுட்ல இருந்து. ஆனா 2 பேர் வெயிட் நல்லா தாங்குது. நண்பர்கள் இங்க பாருங்க
சேஃப்லாம் கிடையாது. இங்க பாருங்க இந்த இடத்துல வந்து தையல் மட்டும் விட்டுச்சுன்னு வைங்க, பொத்துன்னு இது சரியான ஆளும். தயவு செஞ்சு பாக்குற யாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிடாதீங்க. எங்களுக்கு இங்க இருக்க எல்லாருக்குமே ஸ்விம்மிங் தெரியும் நண்பர்களே. ஆமா, நாங்க நடுக்கடல்ல சுனாமில ஸ்விம்மிங் போடுறாங்க, அதனால பிரச்சனை இல்ல. அதனால பாத்துட்டு இருக்க யாரும் தயவு செஞ்சு இதை மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ரொம்பவே ரிஸ்க், ரொம்பவே ஆபத்து நண்பர்களே. அவன் வந்துட்டான் ப்ரோ, தப்பிச்சு ஓடுங்க, அது வருது, தப்பிச்சு ஓடுங்க. என்ன போக மாட்டேங்குது, செக் ஆயிட்டா. ரொம்ப நீங்க தெரியுது அந்த இடத்துல தண்ணிக்குள்ள இருந்து ஒரு முதல்ல வருது நம்மள கடிக்கிறதுக்கு, கொடூரமான முதல்ல. கபீஸ் வராத கவி, கிட்ட வராத, இழுத்துட்டு போ, கரை கொண்டு போ. நான் அவனுக்கு கூட்டுறது கரை கொண்டு போய் சாப்போம். மலை பாம்பு கிடக்கா, சத்தியமா நம்ம உள்ளதானே இருக்கோம். கவி கேமரா கைதா மலைபாம்பா, மலைபாம்பு இருக்காம கவி, சீரியஸ்லி ஸ்பீக்கிங். போட்டு இங்க சவுட்றா நண்பர்களே, சீக்கிரம் கரை கொண்டு போய் சேர்த்துறீங்களையும் குண்டில சவுட்றா கால பயந்தான் கொல்லி ஸ்டார்ட் இப்படி அலறி அடிச்சுட்டு ஓடுறான். ஒண்ணு இல்ல, சும்மா சொன்னோம், இப்படி பயந்து ஓடுறா. இங்க அனகோண்டா அனகோண்டா சொல்லு, மலை பாம்பு எல்லாம் இருக்கலாம். மலைக்கு பக்கத்துலதான் இருக்கு பாருங்க, பக்கத்துல மலை, அதுக்கு கீழே தான் இந்த குளம் இருக்கு. உண்மையில மலை பாம்பு இருக்காமா? இருக்கும். இங்க பாருங்க ஒருத்தன் எப்படி பயந்து அலறி அடிச்சுட்டு போய் கரையில உட்காந்துருக்கான் பாருங்க, அப்படின்னு வாங்கிட்டு போய் மலைபாம்பை பார்த்து பயறான். அப்ப என் பக்கத்துல அனகொண்டா இருக்கு, அதை பார்த்து பயரல, தண்ணியில இருக்க மலைபாம்பை பார்த்து பயந்து. நண்பர்களே, இப்ப ஃபைனலா எதுக்காக நீங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கீங்களோ, நானும் இதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இப்போ நம்மளோட பாண்ட்ல அப்படியே எவ்வளவு மீன் வளர்த்தனா, 150 கோயும் விட போறோம். 150 கோய். நீ என்ன பண்றாடி, நீ சாப்பிடறதுக்கு உனக்கு அப்புறம் தரேன். அவனு விடணுமா? விட்டுடியா? நம்ம ரிலீஸ் பண்ண முன்னாடியே மீன் ரிலீஸ் பண்ணிட்ட நண்பர்களே. சரி, அனகொண்டா எல்லாத்துக்கும் அவசரம். guys finally it's time to release. இப்ப பாருங்க தெரியுதா நண்பர்களே, 150 எவ்வளவு கோய், அதுக்கு அதிகமா தான் இருக்கும், 100க்கு மேல இருக்கும் கன்ஃபார்ம். எல்லா கோயும் இப்ப எடுத்து நம்ம தண்ணியில ரிலீஸ் பண்ண போறோம் guys. இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். ஆனா சீரியஸா இவ்வளவு நாள் வினத்தனா, இவ்வளவு நாள் சின்ன சின்ன தொட்டில மீனை ரிலீஸ் பண்ணி கடைசி இவ்வளவு பெரிய தொட்டி. இவன் யாரா? நம்மள அப்போ கொஞ்சம் இங்க ரிலீஸ் பண்ணுவோம், கொஞ்சம் போட்ல போய் சென்டர்ல ரிலீஸ் பண்ணுவோம், நடுவுல கொண்டு விடுவோம். ஓகே? ஃபேமிலி பிரிக்காதீங்களா? கூட்டமா விடுவோம். ஆனா இது என்ன தெரியுமா, எப்போ சுத்தினாலும் இது எல்லாம் சேர்ந்துதான் சுத்தம் கோய். ஆனா இது எப்போ நம்ம வந்து கையை கொண்டு விடும்போது கடிக்கிற மாதிரி வளரும், விடுற முன்னாடி. இன்னொரு 1 இயர் ஆகும். இல்ல நல்ல பெரிய சைஸ்ல வரும். மந்திரம் எல்லாம் போட வேணாமா வினோத் ப்ரோ? போட்டாலே வளங்க. போட்டதெல்லாம் வெறும் தொட்டியா தான் இருக்கு. விடுமா? விடலாம். கைஸ் இங்க பாருங்க, வினோத் ப்ரோ அவர் புனிதமான கையால புனிதமான கோயை பிடிச்சி புனிதமான பாண்ட்ல விட போறாரு நண்பர்களே. இதுதான் ரியல் பாண்ட். தண்ணி அப்படியே நக்கி பார்த்தா கைஸ் எல்லாம் ஜாப்பனீஸ் கோய், பெருசு பெருசா வளர கூடாது. ஆளுக்கு உனக்கு வேணுமா? சரி ஜி. கபிசே ஓட்ட கை கபிசே. நண்பர்களே பாருங்க, எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டான். புளு 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 புளு. இங்க பாருங்க நண்பர்களே, ஒரு ஒயிட் கோய், அப்புறம் ஒரு பிளாக் வித் ஆரஞ்சு கோய் ரிலீஸ் பண்ணிடலாமா? சென்று வா வென்று வா நண்பர்களே. இங்க பாருங்க, இவன 15 கோய் இருக்கு மொத்தனா. இங்க பாருங்க கைஸ், மாசா இருக்கு பாக்குறதுக்கு, கிளாஸா. இதுல போய் விட்டு என்ன புட்டு இருக்கீங்க நண்பர்களே. எல்லா கோயும் இன்னும் கையில இருந்து ஒளி பாயுது. போயிட்டு வாங்க எல்லாரும், நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, கூட்டமாதிரியா இருங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. சேர்ந்து போங்க. என்னடா தண்ணிக்குள்ள விட்டா தெரியுமா உனக்கு? நம்ம எங்கேயாச்சும் வந்து பார்த்தா ஃபியூச்சர்ல பெருசான தெரியும்ல, பெருசா ஆகுமா? இல்லன்னா பேர் சொல்லி கூப்பிடு, கோய் எல்லாரும் வாருங்க. எவ்வளவு கோய் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும் நண்பர்களே, போயிட்டே இருக்கு அன்லிமிட்டடா. இவ்வளவு கோய் நான் ஒரு நாள் கூட வீட்டுல வாங்கி என் தொட்டில விட்டது இல்ல, அப்படிதானே நண்பர்களே? இப்ப இந்த இடம் எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கு. இயற்கை, அப்படி இயற்கையை சார்ந்த ஒரு குளம், அதுல அப்படியே நேச்சுரலா எல்லாமே இருக்கு, பக்காவா இருக்கு. டக்குன்னு விட்டுருவா, நீ தனியா போய் விட்டுருவா. தனியா போய் எப்படி விட முடியும் நண்பர்களே? திரும்பவும் போட் எடுத்துட்டு கிளம்பியாச்சு பயணத்துக்கு. இங்க பாருங்க, என் காலுக்குள்ள எவ்வளவு மீன் இருக்கு பாருங்க நண்பர்களே. எக்கச்சக்கமான கோய் ஃபிஷஸ் எல்லாத்தையும் தண்ணி ஊத்தா மைக் இருக்கிறா அழகாண்டா. அந்த பாம்பு விஷத்தை கேட்கிற மாதிரி கட்டிட்டு இருக்கான் நண்பர்களே கரையில இருந்து. உண்மையிலேயே இவன் தற்கூரி தான் போலயே. எல்லாரும் அப்படியே ஜாலியா ஸ்விம் பண்ண போறானுங்க. இவ்வளவு பெரிய வீடு கிடைக்கும்னு இவன் வாழ்க்கையில யோசிச்சிருப்பான் அவனத்தனா? அதுக்கெல்லாம் ஒரு லக்கு தான், லக்கு தான். கோடியில ஒரு 100 பேருக்கு தான் கிடைக்கும். கடவுள் இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்காரு, இவ்வளவு பெரிய பாட்டுல வளர போறோம். சென்று போ. இந்த மாதிரி கோய் பிசுக்கெல்லாம் ஒரு சொர்க்கத்தை காட்ட போறோம் நம்ம இன்னைக்கு. சொர்க்கத்தை காட்டியது இல்ல. இங்க பாருங்க நண்பர்களே, இந்த இடமே ஒரு சொர்க்க பூமி நண்பர்களே. கன்னியாகுமரினாலே சொர்க்க பூமி தான். எங்க ஊரு அப்படிதான் இருக்கும். கன்னியாகுமரி பத்தி சொல்லுங்க ப்ரோ. கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மழை, வெயில், காத்து எதுவுமே பஞ்சம் கிடையாது, எல்லாமே இருக்கு. இங்க பின்னாடி 12 மாசமும் மழை பெய்யுது. ஆறுல மொழியில பாத்தீங்கன்னா 12 மாசமும் காத்து அடிக்குது. ஆனா சத்தியமா கன்னியாகுமரி தான் தெரியுமா? என்ன சொல்ல, எங்க பார்த்தாலும் பச்சை பசேல் என்று இருக்கும். எவ்வளவுதான் பில்டிங் இருந்தாலுமே அந்த பில்டிங்க்கு உள்ளாடி எவ்வளவு மரம் இருக்கும். உங்க வீட்லயே 10 மரம் இருக்கு, எங்க வீட்டுல 20 மரம் இருக்கு. அப்படிதான் வீட்டை சுத்தி 4 மரம் நிக்கும். 10 20 சொல்றேன், 4 சொல்லுதே. கைஸ் நடு குளத்துல வந்துட்டோம். இனி வந்து தூக்கி ரிலீஸ் பண்ண போறோம் நண்பர்களே. பிடிச்சு விடுங்க வனத்தனா. கரையில யாரும் இருக்கு வனத்தனா? இங்க பாருங்க, நாயகன் மீண்டும் வரான், தெரியுதா? விடுவோமா? விடுங்க காட்டுங்க. கைஸ் ஃபர்ஸ்ட் இவ்வளவு கோயை உள்ள விட போறோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். அவருக்கு தெரியுமா உனக்கு?
தெரியல நீங்க எல்லாம் விட்டாச்சு. ஐயோ ஆங்கிள் ட்ரோன் வாங்கணும் சொன்னா இனி நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு. இது வரைக்கும் ஒரு 50 விட்டுருப்போமா? ஆமா கைஸ் எல்லா மீனையும் உள்ள விட. செமையா இருக்கு இதெல்லாம் கலர்ஃபுல்லா இங்க இருந்து பாக்கும்போது கண்ணு குளிர்ச்சியா இருக்கு கைஸ். வீடியோ கைஸ் இவ்வளவு மீன் வளர்ந்துச்சுன்னா குளமே அப்படியே வேற லெவல்ல இருக்கும். கலர்ஃபுல்லா இருக்கும். ஒரு பெரிய ஒரு மெரைன் வேர்ல்டு போன மாதிரி ஒரு ஃபீல் வரும் உங்களுக்கு. அப்புறம் குளிக்கிறவங்களுக்கு எல்லாம் மசாஜ் தான். நீங்க எந்த மீனை பிடிக்கிறீங்க? சிவப்பு கலர் மீனை பிடிக்கிறதுனா கருப்பு வேணுமா? கருப்புலாம் வேண்டாம், சிவப்பு பிடிங்க. சோப்பு பிடிக்கும். ஓகே ஓகே நைஸ். எவ்வளவு கலரா இருக்குல்ல கைஸ். இந்த பாருங்க இந்த ஒளிரும் சூரியன்ல இந்த மீன் எவ்வளவு கலரா ஜொலிக்குதுன்னு. ஜொலிக்கிற மீனை அப்படியே தூக்கி உள்ள விட போறோம். இங்க பாருங்க. ஐயோ விடுதா மீன் எங்க போகுது? எங்க போகுது? மீன் எங்க போகுது? இப்போ ஒரு மலைப்பாம்பு வந்து கடிச்சு போச்சுன்னா எப்படி இருக்கும்? விட்டா கைஸ் கிட்டத்தட்ட நிறைய மீனும் போட்டோம். இன்னும் கொஞ்சம் மீன் தான் இருக்கு. அதையும் ஃபுல்லா முடிச்சிட்டு கிளம்பிடலாம் கைஸ். இன்னும் அன்லிமிட்டடா இருக்கு. இங்க பாருங்க வந்துகிட்டே இருக்கா? தீர மாட்டேங்குது. செமையா போகுதுல்ல. ஆனா நம்ம விட்ட மீன் ஏதாவது மேல வருதா என்ன கரைக்கு? மேல வரல கைஸ். எவ்வளவோ கையில பிடிச்சு விட்டுறேன், தீர மாதிரி இல்ல. நண்பர்களை நாங்க திரும்பவும் போட் எடுத்துட்டு கரைக்கு வந்துட்டோம் கைஸ். நம்ம டேங்க் கிளீனரும் இந்த நம்ம டேங்க் புது பாண்ட்ல வந்து மீனை ரிலீஸ் பண்ண ஆசைப்படுறாரு. நண்பர்களை மீதி இருக்க அத்தனை கோயும் அப்படியே மொத்தமா ரிலீஸ் பண்ண போறோம் கரையில இருந்து. எல்லாம் அப்படியே போயிட்டு முகம் எல்லாம் தெரியுது. முகம் தெரியுது, உங்க முகம் தெரியுது. சும்மா அடி விடுங்க. அப்படியே மீதி இருக்க மொத்த கோயும் ரிலீஸ் பண்ணியாச்சு நண்பர்களே சேஃபா. எங்க போக மாட்டேங்குது, போகிற எல்லாம் வெளியே எல்லாம் அப்படியே ஜம்முன்னு குளத்துக்குள்ள போகுது பாருங்க பாஞ்சி. கைஸ் வந்த வேலை கச்சிதமா முடிச்சிட்டோம். நம்ம பிரைவேட் பாண்ட்ல பக்காவா 150 கோயை நம்ம செட் பண்ணிட்டோம் கைஸ். நண்பர்களே நினைச்சதை விட சிறப்பா எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு நண்பர்களே. இந்த பாண்ட்ல எல்லாம் இனி எப்படி வளருது அப்படிங்கறத அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட் நண்பர்களே. நடக்கும்ல ஸ்டெப்பா பார்க்கலாம், கண்டிப்பா நடக்கும் கைஸ். அப்படி ஃபைனலா ஒரு சிறப்பான வீடியோ முடிவடைஞ்சது நண்பர்களே. இனி நெக்ஸ்ட் வீடியோல வந்து நீங்க அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அது ஏதோ பெருசா துடிக்குது. இங்க பாருங்க பெரிய மீன் சொன்னால அது இங்க பாருங்க கைஸ். அந்த இடத்துல கருப்பு கலர்ல ஒண்ணு ஓடுது பாருங்க நண்பர்களே. தெரியுதா? பாம்பு மாதிரி போகுது பாருங்க. அது என்ன கோய் தானே? நம்ம கோய் தானே? டாட் டாட் அந்த கை வைக்கிற பாருங்க. அதான் போகுது பாருங்க. எவ்வளவு அங்க போறது இங்க வரைக்கும் தெரியுது. நம்ம விட்டது 100கணக்கான மீன். ஆனா நம்ம கண்ணுக்கு ஒண்ணு தான் தெரியுது நண்பர்களே. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த சஸ்பென்ஸ் ஒரு மான்ஸ்டர் ஆர்டர் 2 அடிக்கு ஒரு பிரம்மாண்டமான மான்ஸ்டர் சொன்னேன்ல, அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ. ஆமா கைஸ், இது வரைக்கும் நம்ம பார்க்காத டிவில யூடியூப்ல மட்டுமே அந்த பார்த்துட்டு இருந்த ஒரு கொடூரமான ஒரு மான்ஸ்டர், பயங்கரமான மான்ஸ்டர். இது வரைக்கும் நம்ம வாங்காத பெரிய சைஸ்ல வரப்போகுது. அப்புறம் தங்கமணியும் அப்புறம் மத்த மான்ஸ்டர்ஸையும் பிடிச்சி நம்ம ஜெயின் மான்ஸ்டர் டேங்க்ல போட்டு நெக்ஸ்ட் வீடியோ சிறப்பா இருக்க போகுது. இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன் நண்பர்களே. அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவோட அடுத்த சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. பை கைஸ்.